குடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடைய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. பந்த மகற்றும் அனந்தகுண புறப்பன் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈன்றிருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகமல் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்புகூர தொல்கின்றோம். வேத நாயகனே, மெய்ப்பொருளே, அல்லல் என்னும் மாசறு தாட்கொள்ளும் தெய்வமே, அல்லல் என்னும் மாசறு தாட்கொள்ளும் தெய்வமே, அண்ணலே ஐயனே என் அப்பனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உரை சிவகாமி அன்பில் உரை நடனபதியே, என் சுவாமி நடராஜனே, என் சுவாமி நடராஜனே. அருள் தரும் 48 மண்டல கால மகா கணபதி கோடான கொடி திருவடியை வணங்கி இச்சிறியவனின் 2025 ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நிர்வாகத்திற்கும் என் கண்ணின் மணியாக தெல்கின்ற நேயர் பற்கிற பாதம் பணிந்து பாதம் தொட்டு வேண்டி வணங்கி கொண்டு அவர்களுக்கு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நேயர்களுடைய 12 ராசிக்குரிய பலன்களை பற்றியும் இப்போது தொகுத்து வழங்க அடியேன் பணிந்து உங்களிடம் வந்திருக்கின்றேன். நேயர் பெருமக்களுக்கு இந்த ஆண்டு 1/1/2025 ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருப்பதற்கு என் நேயர் பெருக்களுடைய திருவடியை மீண்டும் வணங்கி, ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு திருப்தி இருக்கணும். எங்களுடைய பணி உங்களை திருப்திப்படுத்தக்கூடியது. அந்த வகையிலே இந்த 2025 பற்றி முதலில் நாம் இன்ட்ரோடக்ஷனாக முதல்ல அதை நாம் பதிவு செய்ய காத்துள்ளேன். நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 17ஆம் நாள் பூராட நட்சத்திரமும் திவிதி திதியும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் 2025 அதாவது 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. எண் கணிதப்படி 2025 கூட்டு எண் 9, மொத்த கூட்டு எண் 11. ஸோ தாயும் சேயும் 2க்குரிய தாயும் சந்திரன், 9க்குரிய சேயும் செவ்வாய், தாயும் சேயும் சேர்ந்த ஆண்டு இந்த நல்ல ஆண்டு, இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக மலர்கிறது. அந்த வகையிலே தாயும் சேயும் என்றால் ஒரு மனிதனை 10 மாதம் ஒரு குழந்தையை சுமந்து கணத்தில் இருந்து புல்லாகி பூடாகி புழு பூச்சி எல்லாம் ஓடி மறைந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்து அவள் 10 மாதத்தில் ஒரு மகவை ஈன்றெடுக்கிறாள். அந்த மகவை ஈன்றெடுப்பதற்குரிய தாய் அந்த சேயை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அந்த வகையிலே தான் இந்த ஆண்டு நமக்கு கூட்டு எண்ணாகவும் அதற்குரிய ஆண்டாகவும் இருப்பது ஒரு மிகுந்த ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்கறது மாதிரி நமக்கு இந்த வருடம். அப்போ தாயும் சேயும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? முருகப்பெருமானையும் அன்னை உமையவள் அகிலாண்டேஸ்வரியும் முதலாக சென்னை அருகாமையில் மாங்காட்டில் தவம் இருக்கின்ற, ஊசி முனையில் தவம் இருக்கின்ற அன்னை காமாட்சி தேவியை பதம் பணிந்து அவளுடைய பாதத்தை பணிந்து திருவடி தாமரையை பணிந்து வணங்கி, அதற்கு அடுத்தாற்போல் காஞ்சிபுரத்துள்ள அன்னை என்ன சிவபெருமான் நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ காஞ்சிபுரம் வந்துருங்கிறாரு. அந்த கதை எல்லாத்துக்கும் நேயர் பெருமக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். காஞ்சிபுரம் தவம் இருக்கிறாரு. காஞ்சிபுரம் தவம் இருந்த பிறகுதான் செய்யார்,
அதுக்கு செய்யார்ல சேய் ஆறுன்னு அர்த்தம். சேயினா குழந்தை, அப்போ சேயினா மகன். தன் மகனாகிய முருகப்பெருமனை வேலை எய்து அந்த சேய் ஆறு, அந்த ஆறை உற்பத்தி செய்து அந்த தீர்த்தத்தினாலே சிவபெருமானை ஆவகனம் பண்ணி அங்கே அந்த தீர்த்தத்திலேயே அங்கே தவம் இருந்துக்கிறார் அன்னை உமையவள். ஒரு கார்த்திகை மார்கழியில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி தேதி என்று அன்னை உமையவள் இடம்புரியாக அருகில் உள்ள அண்ணாமலை சென்று அதனுடைய கிரிவலத்தில் வந்து ஈசனோடு கலந்து நம்ம எல்லோருக்கும் அருள் கொடுக்கின்ற உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே தாய் சேய் என்பதன் சேய் சேய் என்று மருவி செய் ஆறு, செய் ஆறாக வந்திருக்கிறது. இந்த செய் ஆறு என்பது காஞ்சிபுரத்திற்கும் அருகிலே இருக்கின்றது, எல்லோருக்கும் தெரியும். அப்போ இது ஒரு பகுதி. இந்த தாயும் சேயும் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் இன்னொரு முக்கியமான திருத்தலம். முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதற்கு செல்லும் பொழுது தன் தாயிடம் அவர் ஒரு வேல் வச்சிருப்பார். ஆனால் அவரும் ஒரு வேல் வேணும், சூரபத்மன் எதிர்ப்புக்கு அந்த வேல் பத்தாதுன்னு சொல்லி தன் தாயிடம் வந்து தன் தந்தையினுடைய பிரார்த்தனைப்படி, தன் தந்தையினுடைய கட்டளைப்படி தாயினுடைய வடிவத்தை வேலாக ஏற்று அங்கே பிரார்த்தனை செய்து அதை வைத்து கொண்டு திருச்செந்தூர் செல்கின்றார். திருச்சிலவாய் அந்த எந்த இடம் அப்படின்னா உங்களுக்கு அது சிக்கல், திருவாரூர் மாவட்டத்தோட சிக்கல். சிக்கல்ல தான் வேல் வாங்கும் திருவிழா இன்றளவும் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. அந்த 10 நாள் சஷ்டி பூர்த்தி விரதம் இருக்கும் பொழுது 6 நாளில் முருகப்பெருமானுக்கு அந்த இதயம் உடம்புலாம் பார்த்தீங்கன்னா வேர்வை இயற்கையாகவே ஏர்வக்கும். குறுக்கள் அப்படியே தொடப்பாங்க, அப்படியே துடைக்கணும். இப்படி துடைக்க மாட்டாங்க, இப்படி வச்சு எடுப்பாங்க. இப்படி வச்சு எடுத்தோன்னே அப்படியே ஊற்றும், ஊற்றிலிருந்து ஒரு மாதிரி ஊற்றும். அப்படி இயற்கையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அழகே நிறைந்துள்ள முருகப்பெருமானுடைய சிறப்பான திருத்தலம் சிக்கல். அந்த சிக்கல் இருக்கிற முருகப்பெருமானும் சரி, எண்கண்ணில் இருக்கிற முருகப்பெருமானும் சரி, எட்டுக்குடியில் இருக்கிற முருகப்பெருமானும் சரி, இந்த 3 முருகப்பெருமானுமே ஒரே ஸ்தபதி பிரதிஷ்டை பண்ணது. இது நேயர்களும் தெரிஞ்சுக்கிறணும். ஒரே பிரதிஷ்டைன்னா அப்போ எப்படி இருக்கும், அதனுடைய விக்கிரகங்களும் எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரே மாடலில் ஒரே மாதிரியாக இருக்கும் அதனுடைய வடிவங்கள். அப்படி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் உள்ள சக்கரவர்த்திகள். அந்த வகையிலே அப்போ ஏன் இதை நம்ம சொல்கிறோம், சுவாமிஜி ஏன் இதை சொல்ல வர்றோம்னா, இந்த ஆண்டு நமக்கு சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்த ஆண்டு, அப்போ தாயும் சேயும் சேர்ந்த ஆண்டு, அப்போ குரு மங்களத்தை கொடுக்கக்கூடியது, அடுத்தது சந்திர மங்களத்தை கொடுக்கக்கூடியது. நமக்கு இந்த ஆண்டு சந்திர மங்களத்தோடு நமக்கு பிறக்கின்றது. எவ்வளவு சிறப்பு! அப்போ யார் வழிபடணும், அந்த புத்தாண்டு நேரத்தில் முருகப்பெருமானுடைய எல்லா திருக்கோவில் சென்று வழிபடுவது நன்று. அதே மாதிரி 108, 63, 36, 18, 9 இந்த மாதிரி கூட்டு எண் வரக்கூடிய பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்தது 38, அந்த கூட்டு எண் 2 வருது பாருங்க, 38 கூட்டினா 38 வரும். அதே மாதிரி 38 மறுபடியும் அதை 83 போடுங்க, அதுவும் கூட்டு எண் வரும். இந்த மாதிரி 2 இந்த மாதிரி எண்களோடு வரக்கூடிய 11 இந்த மாதிரி எண்களில் பிறக்கிறவங்களுக்கு இந்த சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. அப்போ தயவுசெய்து நேயர்கள் இந்த முருகன் சம்பந்தப்பட்ட திருத்தலங்கள் 3ஐயும் தரிசிப்பது நன்கு உத்தமம். ஆக இந்த வருடத்தில் எண்கணித பிரகாரம் பிறக்கின்றது. பொது பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வருஷத்துடைய பொது பலன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த ஆண்டில் நவம்பர் டிசம்பரில் அந்த மழை காலத்தில் நமது தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையை ஒரு பதம் பார்த்து விட்டது. எல்லோருக்கும் தெரியும். போன காலம் குளிர்காலத்தில் மழை காலத்தில் சென்னையில் தான் அதிகமான பாதிப்புன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். டிசம்பர் 4ஆம் தேதியை நம்ம சென்னை நாமக்குள்ளவங்க யாருமே மறக்க முடியாது, சென்னை மக்கள் யாருமே. அந்தளவுக்கு இருந்தது. அதோட ஆன்மீகமும் அரசியலமைப்பும் கொஞ்சம் இடத்துக்கு தகுந்தாற்போல் கலந்து கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வந்தின்றது. ஆனால் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டினுடைய பொது பலனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 2025ஆம் ஆண்டு
கடந்த ஆண்டை விட ஒரு சிறப்பான, ஒரு செழிப்பான, ஜெகம் முழுவதும் குறிப்பாக நேயர்களுக்கு தெளிவான ஆண்டாக நடைபெறும். ஏனென்றால் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் இப்போத்தான் நேயர்களுக்கு உரிய ஆன்சருக்கு வர்றோம், விடைக்கு வர்றோம். எப்படி? 3 ராஜகிரகங்களின் பயிற்சி இந்த ஆண்டுக்கு, இந்த 2025 ஆண்டில் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனி பயிற்சியும், ஏப்ரல் மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியும், ஜூன் மாதத்தில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும். அப்போ இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த வகையில் இப்போ நேயர்களுக்கு என்ன கேட்பீங்க? எனக்கு எந்த பயிற்சியாவது நல்லா இருக்குன்னு கேட்பீங்க இல்லைங்களா? எனக்கு ஒரு பயிற்சியாவது நமக்கு கடனை தீர்க்காதா, வீடு வாங்காதா, வாகனம் கூடாதா, வழக்குகள் வண்டி தீராதா, குழந்தை பாக்கியம் குடும்ப பாக்கியம் நிறைவேறாதா, அரசியல் எந்த கட்சியில் சேர்வது, எந்த கட்சியில் பிரிவது, இந்த புத்தாண்டு நமக்கெல்லாம் என்ன செய்யும் என்று நேயர் எதிர்பார்ப்பு மிக மிக அதிகம். அப்போ பொது பலன்னு சொல்லும் பொழுது தட்பவெட்பக்கு நிலைக்கு ஏற்றவாறு நீரும் நெருப்புமாக, அனலும் புனலுமாக அது வந்துகிட்டு தான் இருக்கும். வெளிநாட்டில் சண்டை சச்சரவுகள், இறக்குமதி ஏற்றுமதி சீராகும். குறிப்பாக ஏப்ரல் மாதம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் 2025 ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கும். ஏனென்றால் ஏப்ரல் மாதத்தில் மீன ராசிக்கு 4 கிரகம் ஒன்று சேர்கின்றது. நேயர்களுக்கு மீன ராசிக்கு 4 கிரகம் ஒன்று சேருது. ஏற்கனவே மீன ராசிக்கு ஜென்ம சனீஸ்வரர் வேற, நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால இந்த ஆண்டில் யாருக்கு பொதுவாக கவனமாக இருக்கணும்? முதல்ல அது நல்லது சொல்கிறத, கெட்டது சொல்கிறது நல்லது. மீன ராசிக்காரங்கள் ஏப்ரல் மார்ச் ஏப்ரலில் மிக 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 கவனம். அடுத்த மாதம் 30 வருஷம், அதுக்கடுத்து அடுத்த மாதம் அடுத்த கிரகம் சேர்க்கைக்கு போயிடும். அந்த மார்ச் ஏப்ரலில் கவனமாக இருக்கணும். அடுத்தது மீனத்தில் இருக்கிறது 4 கோள்கள் சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக மீன ராசி, அந்த சைத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் நீச்சத்தில் இருக்கார். செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிற ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்தவரை செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிறது நீசப்பங்கராஜ யோகமாக தான் அதை நான் சொல்லுவேன். அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் நீச்சம்னாலே என்ன அர்த்தம்? செவ்வாயில் தானே நீச்சம். அவர் மகரத்தில் நீச்சம் இல்லை, அவர் கும்பத்தில் நீச்சம் இல்லை, அவருடைய வீட்டிலே இருக்கார். அவருடைய யோகாதிபதி வீட்டிலே அவருக்கு உரிய வீட்டில் இருக்குன்னா அது ஒரு சுமைதாங்கியாக இருக்காது. விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நன்றாக வளர்ச்சியை பெறும். வர்த்தகங்கள் வியாபாரத்திற்கு ஏற்ப மாறுபடும். யோகம் செய்யும் கிரகங்களும், கெட்டவன் கெட்டிடு ராஜயோகம் கிரகங்களும், கெட்டுப்போன கிரகங்களும் நல்லது செய்யும். நல்லது செய்யக்கூடிய கிரகங்களும் சிலவாறு கெடுதி செய்யும். இது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வகையிலே இந்த ஆண்டு நிச்சயமாக 2025 ஒரு நல்ல சிறப்பையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. நேயர்களுக்கு அடுத்த 2025 ஆண்டினுடைய 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நாம் கொஞ்சம் பதிவு செய்ய உள்ளேன். தாங்களுடைய நேயர்கள் குறிப்பாக இது எல்லாமே பொது பலன்களில் சேரும். நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு, ஏன்னா நான் அதை முதல்ல இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருவேன். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு, உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி, யோகாதிபதி, பாக்கியாதிபதி ஜாதகத்தில் என்ன திசையெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு கீழ்கண்ட நண்பர்களுக்கு சந்தேகத்தை நீங்கள் வரலாம். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி தொகுத்து வழங்க உள்ளேன். கடக ராசி 12 ராசிகளில் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய ராசி. ஏதோ ஒரு விஷயத்தை மனதில் நினைத்து ஏங்கி ஏங்கி தவித்து மற்ற எல்லா விஷயங்களையும் இழந்து விடுகின்ற கடகராசி நேயர்கள். போதுமா? உங்கள் நிலைமை அப்படி இருக்குதுப்பா.
கடகராசினிடமே உங்களுக்கு அப்படி இருக்கிறாரு. சனீஸ்வர பகவான் உங்களை எந்த அளவுக்கு வதம் செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு உங்களை வறுத்து எடுக்க வேண்டும், எந்த அளவுக்கு அவமானங்களை கொடுத்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் அதில் உள்ள பாயிண்ட். உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கடகராசினியர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையினுடைய சூட்சமத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிக்கணும், இந்த சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கணும் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் தான் அஷ்டமத்து சனி. அதனால தான் மனதில் ஏதோதோ நினைத்து ஏங்கி ஏங்கி என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் இழந்து விட்டு நெருக்கலமாக நிற்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான ஆண்டு. என்ன எல்லாத்தையுமே சொல்லிட்டு வர்றீங்க? உள்ளதை தான் சொல்ல முடியும். என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, பதில் சொல்ல காத்துட்ருக்குறோம். உண்மையை கேளுங்க, உண்மையை மட்டும் கேளுங்க. அப்போ கடகராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் இந்த வருஷத்தில் உங்களுடைய நட்பு வீட்டுக்கு தான் வர்றார். தனுசில் தான் வர்றாங்க, தனுசில் தான் பூ பூக்குறாங்க, தனுசில் தான் மலர்றாங்க. அப்போ தனுசுக்கு வரும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் யார்? குருனுடைய வீடு. அப்போ அந்த ராசிநாதனே குருனுடைய வீடாக இருக்கும் பொழுது அப்போ ஏற்கனவே குரு பயிற்சி வந்துட்டா. மே மாதம் குரு பயிற்சி வருது. இப்போ உங்களுக்கு சனி பயிற்சி. அப்போ அஷ்டமத்து சனி யாருக்கு போகிறது? அப்படியே தன் நழுவி பழம் பாலில் விழுகுது. இந்த பால் யார்? சிம்மம். அப்போ கடகராசி 2.5 வருஷத்தில் பட்ட கஷ்டங்கள், எல்லா விதமான இழப்புக்களை மீட்டெடுக்கக்கூடிய நேரம், மீட்டெடுக்கக்கூடிய காலம் 2025 தான். அப்போ 2025 நிச்சயமாக உங்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏன்னா நீங்கள் ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் என்ன விதைக்கின்றோமோ அதைத்தான் நம்ம அறுக்கணும். இது நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வழிகாட்டியிருக்காங்க. அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் உண்டு இல்லை? அது உண்டு. 2025 உண்டு. அந்த 2025 உங்களுடைய ராசிக்கு நிச்சயமாக பாக்கியாதிபதியை சனீஸ்வரர் 8லேருந்து 9 போயிடுறார். 9க்கு போனாலும் சனீஸ்வரர் நீங்கள் சொல்கிற மாதிரி 9லேருந்து என்ன கொடுக்க போகிறாருன்னு கேள்வி இல்லை. உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கங்க. உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு நிச்சயமாக அவர் எந்த அளவுக்கு உங்களை வதக்கி எடுத்தாரோ அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு நன்மையை கொடுப்பார். முதலாவதாக ஒரு நன்மையை கொடுத்தது ஆகணும். அடுத்தது அஷ்டமத்தினுடைய உங்களுடைய கடக ராசியில் இருக்கக்கூடிய நீச்சத்திடக்கூடிய செவ்வாய் நீசபங்க ராஜ யோகமாக மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சந்திரன். அப்போ சந்திரன், ராசிநாதன் சந்திரன் நிச்சயமாக அடுத்து வரப்போகிறார். அடுத்து உங்களுக்கு திருவோணத்துக்கு போகிறாரு. அதாவது உங்களுடைய மூலம், பூராடம், உத்திராடம். பூராடத்தில் புது வருஷம் பிறக்குது. மூலம், பூராடம், உத்திராடம். அடுத்து திருவோணம் போகும்போது செவ்வாயை பார்க்குற அந்த நேரத்தில் ஒரு கிளிக் ஆகும்ல. டைம் தான் முக்கியம். மகரத்தில் சந்திரன் போகும்போது செவ்வாய் பார்த்தா சந்திரன் மங்கள யோகமாக பார்த்துறாருல, மங்களத்தகரனை பார்க்குறாருல. அப்போ கிளிக் ஆகும்ல உங்களுக்கு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா கடகராசிக்காரர்களுக்கு? கடகராசிக்காரர்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்போ அந்த வகையில் கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் தீர்த்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எழுந்து வரப்போகிறீங்க. உங்கள் இல்லத்திற்கு உங்கள் இல்லத்தை பரிசுத்தம் பண்ணி கொண்டு வந்துருங்க. நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் உங்களுக்கு தான். சப்மரிஷன் கப்பல் தொழில் உங்களுக்கு தான். கப்பல் போக்குவரத்து உங்களுக்கு தான். டிரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு தான். வெள்ளை சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் உங்களுக்கு தான். நாட்டு மருந்து கடையும் உங்களுக்கு தான். அதே மாதிரி எந்த ஊரில் என்ன கேண்டீன் வைக்கணும், எப்படி ஓடும், வெளிநாட்டில், வெளி உலகத்தில். இப்போ நிறைய இடத்துல துபாய் பக்கம்தான் போகிறாங்க. மேற்கு இந்திய நாடுகளில், கிழக்கு இந்திய நாட்டை விட்டுட்டு மேற்கு இந்திய நாட்டு பக்கம் நிறைய போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இடத்துல என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் சுவிட்சர்லாந்துலேருந்து துபாயில் வந்து வைக்கணுங்கிறாருன்னா அப்போ அவங்க லோன் கொடுக்குற ஸ்பெஷலிட்டியெல்லாம் இங்கே நிறைய இருக்கும் போல் தெரியுது.
அதில் அந்த ஆள்களுக்கு அவங்களுக்கு போக்குவரத்து உங்களுக்கு இருந்தால் தான் தெரியும். அந்த ஃபெசிலிட்டிஸாக இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்வார். அப்போ நீங்கள் முயற்சி எடுக்கணும். ஏன்னா நீங்கள் வெளிநாட்டுக்குரிய கிரகம், நீங்கள் சரராசிக்கு உரிய கிரகம். சரம் ஒரு இடத்துல இருக்க முடியாது. கடன்னு காலில் நெருத கட்டினாலும் போயிட்டு தான் இருக்கணும். இந்த சரராசிக்காரனை யாரும் பாருங்க, மேசராசியை பாருங்க, கடகராசியை பாருங்க, துலாம் ராசியை பாருங்க, மகர ராசியை பாருங்க, அப்படியே கம்மன். என்ன கொஞ்சம் மாறுபாடு இருக்கும். இந்த நெருப்பு ராசிக்கு உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அப்படியே சுண்ட பேசுவாங்க. கடகராசிக்கு உள்ளவங்களை பாருங்க, இறக்காம பேசிட்டு நடைய காட்டுவாங்க. அதே மாதிரி காற்று ராசிக்கார பாருங்க, பேசிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க, போறதே தெரியாது. இந்த மகர ராசி மட்டும் அப்படியே நின்று பேசுவான், பிடிச்சவிலிருந்து பேசுவான். ஏன்னா அது பூமிக்காரங்க, பூமிக்குரிய ராசி. இதுதான் வித்தியாசம் இந்த சரராசியில். சரராசிக்கு அப்படிப்பட்ட தாக்கங்கள், கற்பனை வளங்கள், எழுதுகோள், எல்லா வளங்களும், ஆராய்ச்சி அறிவு. எதுக்குன்னு ஆராய்ச்சி அறிவு. கடகம், விருச்சகம், மீனம். அந்த ஜல தண்ணி என்ன நிற்குமா? நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அப்படிப்பட்ட கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மிக சிறப்பான ஆண்டாக அமையும். மிக சிறப்பான ஆண்டாக அமையும். மேற்கண்ட தொழிலை எடுத்துக்கங்க, மேற்கண்ட எல்லா வகை தொழிலையும் எடுத்துக்கங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான். தசாபதி எடுத்துக்கங்க. ஏன்னா சந்திரனுடைய தாக்கங்கள் சனியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபெற போகின்றார். ஒரே வார்த்தை தான். தேரை என்ற சந்திரன், பாம்பு என்ற ராகு, பாம்பு என்ற சனி, பாம்பு என்ற கேதுலேருந்து விடுபட போகிறார். விடுபட்ட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஏன்னா 8ஆம் இடம் உங்களுடைய ராசிக்கு சனீஸ்வரர் அதிகாரியாக இருக்கிறதுனால உங்களை கடுமையாக பாதிக்குது. கடகராசி நேயர்களுக்கு கடுமையாக பாதிக்கிறதுக்கு காரணம் வேணும்ல. ஏன்னா முடியும் போதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. விரக்தி ஆயிடக்கூடாது, விரக்தி ஆயிடக்கூடாது. அப்போ முடியுதுன்னா எப்படி முடியுது? நிச்சயமாக உங்களுக்கு சனி தான் இங்கே 8ஆம் இடத்துக்கு அதிகாரி, உங்களுக்கு வில்லங்க பிடிச்ச அதிகாரி, நேர் எதிரி. அதனால தான் கடகராசிக்கு அவ்வளவு அப்பாற்பட்ட கஷ்டங்கள். சிறு வயசில் இருந்த படிப்பை கெடுத்திருக்கும், கல்யாணத்தை கெடுத்திருக்கும், குழந்தை பாக்கியத்தை கெடுத்திருக்கும், மான மரியாதை கெடுத்திருக்கும். எங்கெங்கெல்லாம் போயிட்டு ரொம்ப தெளிவு, புரிதல், எல்லாமே கற்பனை திறன் எல்லாம் நிறைந்த நீங்கள் ஆட்சி செய்ய போய் கடகராசிக்காரங்க. ஒரு கடகராசி நேயர்களுக்கு புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம், பூசம் உங்களுக்கு சொல்லியிருக்கு. புனர்பூசம் திருநெல்வேலி, பூச நட்சத்திரக்காரவங்க கண்டிப்பாக பழனி என்பதிக்கு போங்க. பழனி என்பது தைப்பூசத்துக்கு சிறப்பு பெற்றது. பழனி என்பதி போங்க. எல்லாமே கொடுக்கக்கூடியது. திரு ஆவி நன்குடி, திரு மகாலட்சுமி, ஆ பசு, திரு ஆவி நன் பிரம்மன், எல்லாரும் வாசம் செய்யக்கூடிய இடம், எல்லாரும் முருகப்பெருமான வேண்டுதல் பண்ணி போகிற இடம். அப்போ நம்ம போகும்போது ஏதாவது கொடுக்கணும்ல, அதான் குடி, திரு ஆவினன் குடி. பலன் இல்லை. திரு ஆவினன்குடி வேறு. இப்பவும் சொல்லுவாங்க திரு ஆவினன்குடிக்கு ஆவினன்குடி போகிறீங்களா, பழனிக்கு போகிறீங்களா கேட்பாங்க. பழனிங்கிறது கீழே தான், மேலே தான் அவர் இருக்கக்கூடியதா ஆவினன்குடி. அந்த 4 பேரும் போய் வேண்டுதல் பண்ணது முருகப்பெருமான்ட்டு. முதல்ல மகாலட்சுமியே தான் இங்கே போனது. அதனால் நகரத்தார்கள்லாம் பாருங்கள், எந்த உலகத்தில் இருந்தாலும் பூசத்துக்கு எங்கே இருப்பாங்கன்னா பழனி என்பதில் இருப்பாங்க. நகரத்தாலும் பழனி என்பதில் அங்கே இருப்பாங்க. அப்படிப்பட்ட தன்மை வந்த மிக சிறப்பு பெற்றவர்களும் பழனி. பூச நட்சத்திரக்காரவங்க. அடுத்தது புனர்பூசம், பூசம், ஆயில்யம். கற்கடேஸ்வரர் கும்பகோணம் அருகில் உள்ள திருவிசநல்லூர் கற்கடேஸ்வரர். திருவிசநல்லூர் எம்பெருமான் திருவிசநல்லூரும் ஒரு சிவன் கோயில் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது கற்கடேஸ்வரர். கண்டிப்பாக இந்த 3 கோயிலுக்கு கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரங்களை ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க. இந்த வருஷத்தை நன்கு பயன்படுத்திக்கங்க. புத்திசாலித்தனம் இருங்க, தைரியம் இருங்க, வீரியம் இருங்க, ஆக்கம் இருங்க, ஆற்றலை பாருங்க, சந்தோஷமாக இருங்க, கற்பனைத்திறனை வளர்ந்துக்கங்க. தேவையில்லாத நண்பர்களுக்கு மட்டும் போகாதீங்க. உயிரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்கள் உயிரை வாங்குவதும்
உயிரை கொடுப்பதும் உயிரை எடுப்பதும் உயிரை கொடுப்பதும் கடகராசி, விருச்சக ராசி, மீன ராசிக்கு நண்பர்கள் தான். எனவே ரொம்ப விழித்து கொண்டு இந்த வருஷத்தை நீங்கள் நன்கு முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கடகராசி நேயர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.